வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். அரக்கனாக மாறும் அமெரிக்கா, தாக்கு பிடிக்குமா ஈரான்? இதுதான் இன்று ஒரு பிரதான தளத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தை ஒரு முடிவை எட்டிவிட்டது. அந்த பேச்சுவார்த்தை தொடர்வதற்கான ஒரு களம் ஏற்படவில்லை. இந்த சூழலில் இந்த போர் நிறுத்தம் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற கேள்வி எல்லோர் மனதிலுமே எழும்பிக் கொண்டிருந்தன. இரு நாடுகளும் போர் நிறுத்தத்தை மையப்படுத்தி அமைதியான ஒரு நடைமுறையை எடுத்து கொண்டிருக்கிறதா என்ற கேள்வி பரவலாக எல்லா மட்டத்திலும் எழும்பியிருந்தன. ஆனால் தற்பொழுது அமெரிக்காவிலிருந்து வருகின்ற செய்தி, அமெரிக்காவின் அந்த உயர் அதிகாரிகள் இராணுவத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைகள் என்ன என்பதை மையப்படுத்தி வருகின்ற செய்திகளை வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது, அரக்கனாக மாறுவதற்கான ஒரு களத்தை அமெரிக்கா எடுப்பதற்கு வேகம் கட்டிக்கொண்டு இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்விதான் எழும்பியிருக்கின்றன. காரணம், ட்ரம்ப் அவர்களை பொறுத்த மட்டில் இந்த பேச்சுவார்த்தையை சுமூகமாக முடைத்து செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரானிடம் இருந்து கைப்பற்றிவிட வேண்டும் என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய திட்டமாக இருக்கிறது. ஆனால் அந்த திட்டத்திற்கு ஈரான் உடன்படவில்லை என்பது பரவலாக நாம் அறியக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றன. எனவேதான் பேச்சுவார்த்தையில் 10 உடன்பாடுகளை மையப்படுத்திய பேச்சுவார்த்தையை ஈரான் ஆரம்பித்த பொழுது அணு சார்ந்த விடயங்களை குறித்து நாம் போர் நிறுத்தத்திற்கு பின்பு அமர்ந்து பேசிக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு கருத்தை ஈரான் பக்கத்தில் இருந்து எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் அமெரிக்கா அதில் மிக தெளிவாக இருந்தது. எங்களை பொறுத்தமட்டில் ஒரு நீண்ட ஒப்பந்தமாக இந்த ஒப்பந்தம் இருக்க வேண்டும். எனவே அந்த யுரேனியத்தை மையப்படுத்திய அந்த ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட வேண்டும் என்கின்ற விடயத்தை மிக தெளிவாக எடுத்து வைத்து கொண்டது அமெரிக்கா. இதனால் தான் இந்த பேச்சுவார்த்தை ஒரு முடிவை எட்டிவிட்டது என்பதுதான் நிஜம். இப்பொழுது போர் நிறுத்தம் அமைதியான ஒரு களம் என்று சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்காவின் நகர்வுகள் தான் இப்பொழுது அச்சத்தை கொடுத்திருக்கிறது என்று விவரம் அறிந்தவர்கள் சொல்கின்றார்கள். அமெரிக்காவை பொறுத்தமட்டில் அவர்களுடைய போர் விமானங்கள், போர் கப்பல்கள், இவைகள் எல்லாமே ஈரானுடைய எல்லை பகுதியை மையப்படுத்தி அவர்கள் ஏற்கனவே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதாவது ஈரான் துறைமுகத்திலிருந்து வெளியே எந்த கப்பல்களும் சென்றால் அந்த கப்பல்களை கண்காணிப்பதும் அந்த கப்பலை தங்கள் கைவசம் எடுப்பதும் அமெரிக்கா செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்கின்றது. எனவே அமெரிக்காவின் அந்த இராணுவத்தை மீறி ஈரானுடைய கப்பல்கள் எண்ணெய்களையோ வேறு எதை ஏற்றிக்கொண்டு இன்னொரு நாடுகளுக்கு செல்ல முடியுமா என்றால் அது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இந்த சூழலில் ஹர்மோஸ் நீரணையை மையப்படுத்திய அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. காரணம், பல நாடுகள் இப்பொழுது எரிபொருள்கள் கிடைக்காமல் மிகப்பெரிய சிக்கலை சந்தித்து கொண்டிருக்கின்றது. உலக நாடுகளே இதனால் ஒரு பெரிய சிக்கலுக்குள் மாட்டிக்கொள்ளுமோ என்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எனவே அமெரிக்காவை பொறுத்தமட்டில் ஹர்மோஸ் நீரணையை மீட்டெடுக்க வேண்டியது ஒரு பிரதான களமாக இருக்கிறது. எனவே அதற்கான முயற்சிகளை அது எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது. தற்பொழுது ஈரானிடம் பேச்சுவார்த்தை அல்லது ஈரானிடம் ஹர்மோஸ் நீரணையை நீங்கள் திறந்து விடுங்கள் என்று கோரிக்கை வைத்த பொழுது ஈரான் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கான களங்களை எடுத்ததா என்றால் அது கேள்விக்கணைகள். ஒரு சில கப்பல்களுக்கு ஈரான் திறந்து விட்டது என்கின்ற செய்தி இருக்கின்றது. ஆனால் ஈரான் அதை தன் கைவசம்தான் வைத்திருக்கிறது என்பது நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. தற்பொழுது அமெரிக்கா இந்த விடயத்தில் அதிதீவிர கவனம் எடுத்திருக்கிறது என்பதாக சொல்கின்றார்கள். ஈரான் தாக்குப்பிடிக்க முடியாத அளவிற்கு தாக்குதலை நடத்துவதற்கு அமெரிக்கா தயாராகி கொண்டிருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. அதாவது ஈரானை பொறுத்தமட்டில் அமெரிக்காவின் ஏவுகணைகளை தடுப்பதற்கான ஆயுதங்களை ஈரான் வைத்திருக்கிறது. இந்த ஆயுதங்களை எல்லாம் தாண்டி அந்த ஈரானை அந்த அமெரிக்காவின் ஏவுகணை போய் தாக்குவதற்கும் பதுங்கு குழிக்குள் இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆயுதங்களை அழிப்பதற்கும் அமெரிக்கா திட்டமிட்டு அதற்கான ஒரு தாக்குதலோடு களத்துக்குள் இறங்க இருக்கிறது என்ற செய்தி வருகின்றன. ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய அந்த படை சார்ந்தவர்களிடம் பேசுகின்ற பொழுது
இந்த தாக்குதல் பயங்கரமாக இருக்க வேண்டும், இதுதான் ஈரானுக்கு நாம் படித்து கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கும் என்று ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் என்ற செய்தி வருகின்றன. அமெரிக்காவில் இருந்து வெளியாகக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் தற்பொழுது ஈரான் மீது அரக்கத்தனமான ஒரு தாக்குதலை எடுப்பதற்கு அமெரிக்கா தயாராகி கொண்டிருக்கிறது என்றும் அது ஈரானுக்கு பெரும் அழிவை கொடுக்கும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை செய்து கட்டுரைகளை வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அவர்கள் வெளியிடக்கூடிய அந்த கட்டுரைகள் மக்களுக்கு ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை எடுத்து வைப்பதாக நம்மால் பார்க்க முடிகின்றது. அதாவது மக்கள் திடீரென்று அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறது, இது தேவையற்ற தாக்குதல் என்று அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக ஏதாவது போராட்டம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மக்களிடம் ஒரு முன்னறிவிப்பாக இந்த போர் விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை ஊடகங்கள் எடுத்து கொண்டு வந்திருக்கிறது என்ற செய்தி வருகின்றன. அதுபோல பிரதானமாக இராணுவத்தை சார்ந்த உளவு பிரிவினர் ஈரான் நாட்டில் எங்கெங்கு பெரிய பாலங்கள் இருக்கிறது, எங்கெங்கு மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த மின்சார நிலையங்கள் இருக்கின்றது, மக்களுக்கு தேவையான குடிநீர் வழங்கக்கூடிய அந்த குடிநீர் தயாரிப்பு நிறுவனங்கள் எங்கெங்கு இருக்கிறது, அதுபோல மக்களுக்கு தேவையான பொருட்களை எந்த இடத்திலிருந்து கொண்டு செல்கிறார்கள், இவைகள் அனைத்துமே வரைபடங்களாக தீட்டப்பட்டு இந்தந்த இடங்களில் தாக்குதல் நடத்தி ஈரானுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்ற திட்டமிடுதல் உருவாக்கப்பட்டு அந்த திட்டமிடுதலின் அடிப்படையில் இராணுவம் சார்ந்த அந்த தளபதிகளுக்கும் அந்த இராணுவத்தை முன்னின்று நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் உளவு பிரிவின் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வரைபடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வருகின்றன. தற்பொழுது அமெரிக்காவை பொறுத்தமட்டில் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரும் என்ற நம்பிக்கை இப்பொழுது இல்லை. ஈரானை பொறுத்தமட்டில் தாங்கள் வைக்கக்கூடிய அந்த நிபந்தனைகளையும் அமெரிக்கா ஏற்காது என்பது அவர்களுக்கும் தெரிந்திருக்கிறது. எனவே அமெரிக்கா எங்கெங்கு தாக்குதல் நடத்தும் என்பதை கணித்து அதை பாதுகாப்பதற்கான களங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆனால் இம்முறை அமெரிக்கா அரக்கனை போல தாக்குதலை எடுப்பதற்கு தயாராகி கொண்டு இருக்கிறது என்றும் அதனால் பெரும் அழிவுகள் ஏற்பட்டால் கூட அது பெரிய பாதிப்பாக இருக்காது என்கின்ற அடிப்படையில் அமெரிக்கா தன்னுடைய பயணத்தை வரையறுத்திருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. எனவே இப்பொழுது போர் நிறுத்தம் என்ற களத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே போர் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் இப்பொழுது அல்லது கூடிய விரைவில் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அது உலகமே அச்சப்படுகின்ற ஒரு போராக இருக்கும் என்றுதான் பலரும் கணிக்கின்றார்கள். மிகப்பெரிய பதட்டமான நிலையில் மத்திய கிழக்கு பகுதி இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாக இருக்கின்றன. நன்றியுடன் இன்பா.